இப்போ நம்ம ஹைதராபாத் தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல வந்துட்டு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1/2 கிலோ வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுக்கு உண்டான 100 ml தயிர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு உண்டான மசாலா சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, கரம் மசாலா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு ப்ளஸ் சால்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தம் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி புதினா அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேனில் 50 ml ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆனியனை போட்டு இது கூடவே சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் அதை கூட சேர்த்து போட்டுப்போம். அப்போதான் நம்மளுக்கு காரம் வந்து உள்ளே இறங்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச உப்பையும் சேர்த்து இதில் போட்டுப்போம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருந்தோம். அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் இதில் போட்டுப்போம். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் இதில் போட்டுப்போம். போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு வேக வைப்போம். இப்போ மசாலா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் 100 ml தயிர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போயே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ அரிசியை தனியாக வதக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் அரிசி வடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை போட்டு வச்சுருக்கோம். அதை கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரிசி உதிரதியாக வர்றதுக்கு. இது கூட அரிசிக்கு தேவையான உப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு கட்டி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த தண்ணியில் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஒரு வாசத்துக்காக. தண்ணி கொதிக்கிட்டு அதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசியை போட்டுப்போம். இப்போ அரிசி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை வடித்து எடுத்துக்கலாம் பிரியாணியில் போடுறதுக்கு. ஏற்கனவே அரிசி வேகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் உல வச்சுருக்கோம். இந்த பேரில் மட்டனை வேக வச்சு வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச மட்டனை நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மசாலாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் நேரம் இதிலே வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா வந்து இந்த மட்டனுக்குள்ளே இறங்கும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா வரும். இப்போ மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வடிச்சாச்சு. இப்போது வச்ச சாதத்துக்கு இப்போ நம்ம இதில் போட்டுப்போம். சாதத்தெல்லாம் போட்டாச்சு. இப்போ அதை கூட லைட்டாக மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். நெய் போட்டுட்டோம். அப்படியே நம்ம வந்துட்டு 15 minutes அப்படியே மூடி வச்சு குக் பண்ணுவோம். 15 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம். நம்ம பிரியாணி இப்போ ஆகிடுச்சு. அது எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரம் இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் பிரியாணி எடுத்து போட்டிருக்கோம். அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஒரு பெரிய ஃப்ளேவராக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள்.